லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு கால் புண்ணு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். நீங்க உங்க ஃபுட்வேர் வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும். அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாது. எப்படி இருக்கணும்னா, முன்னாடி டோ ஸ்பேஸ், அதாவது விரல்களுக்கான தேவையான இடம் இருக்கணும். ரொம்ப டைட்டா குறுகலா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அதே சமயம் லூஸாவும் இருக்கக்கூடாது. ஸோ உங்க செப்பல் வந்து மேல ஒரு வெல்க்ரோ பேட்ச், அதாவது அட்ஜஸ்டபிள், அந்த ஒட்டி திறக்கிற மாதிரி இருக்கிற செப்பல்ஸா வாங்கிக்கிறது நல்லது. இன்சோல்ல பாத்தீங்கன்னா அந்த ஆர்ச் இருக்கணும், சாஃப்டா இருக்கணும், அந்த குஷனிங் எஃபெக்ட் இருக்கணும். கீழே சோல் பாத்தீங்கன்னா நல்ல கிரிப் இருக்கணும். உங்களோட நடக்கும் போது உங்களுக்கு ஈஸியா நடக்கிறதுக்கு கிரிப் இருக்கணும். இதெல்லாம் மினிமம் உங்களோட இதோட ரெக்குவயர்மெண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு புண்ணு வந்து ஆறி இருக்கு, இல்ல ஒரு ஆணி இல்ல விரல்கள் வந்து வளைஞ்சிருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா நீங்க கட்டாயம் கஸ்டம் மேட் செப்பல் அதுல போயிட்டு அவங்க அந்த ப்ரெஷர் பார்த்து ஆஃப் லோடிங் சொல்லுவாங்க, அந்த ப்ரெஷர் வந்து படாத மாதிரி கஸ்டம் டிசைன் செப்பல் எடுத்துக்கோங்க. ஏன்னா கால் புண்ணுங்கிறது வந்து வந்துருச்சுன்னா ஆற வைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும். தேங்க்யூ.